Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிடில் ஈஸ்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்வீட் பஸ்பூசா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இது ரவையை வச்சு பண்ணக்கூடிய ஸ்வீட்டுங்க. இதில் முட்டை எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். 250 கிராம் ரவை. இது வறுக்காத ரவை தான். இதில் சீனியை பொடி பண்ணி பவுடர் பண்ணி சேர்த்துக்கப்புறம் பவுடர் பண்ண சீனி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/3 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கணும். டெசிகேட்டட் கோகோனட் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டை லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால். 1/2 கப் பவுடர் பண்ண சீனிக்கு 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட், 1 கப் பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. வாசத்துக்கு வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அந்த 15 நிமிஷம் ஓவனை 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவன் இல்லாதவங்க நம்ம குக்கரில் கேக் செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடில் கூட இதை பேக் பண்ணலாம். அந்த மெத்தட் உள்ள ரெசிபி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க எடுத்து பாருங்கள். எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வெண்ணெய் அல்லது எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அதில் அடிப்பாகத்தில் கொஞ்சமாக ரவையை தூவி விட்டுக்கணுங்க. இது எல்லாமே வறுக்காத ரவை தான். ரவையை தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பஸ்பூசா மிக்ஸை அதில் பரத்திக்கலாம். மேலே கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் நம்ம பேக் பண்ண பிறகு நம்ம பீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை தூவிக்கலாம். நீங்கள் சாப் பண்ணி கூட தூவிக்கலாம். நான் இன்றைக்கி தோல் எடுத்த பாதாம் ஒவ்வொரு பீஸ் மேலே வச்சுக்கிறேன். இதை 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் 180 டிகிரியில் பேக் பண்ணிக்க போகிறோம். நம்ம வச்சுருக்க திக்னஸை பொறுத்து அது டைம் எடுத்துக்கும். சுகர் சிரப் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் சீனியும் 1/2 கப் தண்ணியும் எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு சிரப் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம குலோப் ஜாமுனுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக இருக்கணுங்க. பிசுக்கு பதம் வந்தால் போதும். ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன ஸ்லைஸ் தான் போட்டுக்கணும். வாசத்துக்கு ஏலக்காய் தூள். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு பஸ்பூசா பேக் ஆகி வந்துட்டு, பஸ்பூசா சூடாக இருக்கிறையே சுகர் சிரப் சேர்த்துடுங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணையில் கூட சுகர் சிரப் ஊற்றி கொஞ்சம் நட்ஸ் தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பீஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.